அனைவருக்கும் வணக்கம். யாம் 27/9/25 அன்று யோகி ராம் சரத்குமார் ஆசிரமம் திருவண்ணாமலையில் உள்ளதில் அந்த ஆசிரமத்தை கண்டு வந்தோம். அங்கு குழுவெல்லாம் வைத்திருந்தனர். அந்த குழுவில் கிருஷ்ணர், ராமர் மற்றும் முருகர் இவர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு போன்ற அமைப்பு இருந்தது. அதை கண்டுகளித்து அப்படி நாம் வரும்பொழுது அங்கு உச்சிவலை ஆர்த்தி டைம் வந்தது. அதற்கு அனைவரையும் அமரச் செய்து அந்த உச்சிவலை ஆற்றினுடைய பாட்டு மற்றும் சிவ வைத்திய வாத்தியங்களை போன்ற இசையும் ஒலித்த பொழுது அந்த தருணத்தில் எமக்குள் ஒரு பரவச நிலை ஏற்பட யாம் கண்களை மூடி அப்படியே அமர்ந்த பொழுது மூன்றாவது கண் வழியாக யோகி ராம் சரத்குமாருடைய காட்சி வந்தது. அப்படி இருக்க அவர் கையில் திரிசூலம் போன்ற ஒரு அமைப்புடன் அவர் காட்சியும் அளித்தார். இது எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே போய் கொண்டிருந்தே இருந்தது. எனக்கு என்ன செய்வது என்று அறியாமல் அந்த ஆர்த்தி முடிந்தவன் அங்கிருந்து அம்மையாரை கேட்டேன். அவர்களும் தற்போது நிர்வாகி உள்ளார். அவர் யோகி ராம் சரத்குமார் அவர்கள் இறைவன் அனைவருக்கும் தந்தையாக உள்ளார். அவரே இவ்வொருவருக்கும் அவருடைய இயல்புக்கேற்ப சிவனாகவும் ராமனாகவும் முருகராகவும் வருங்கள் அவருடைய ஏற்ப காட்சியளிக்கிறார் என்று கூறினார். அதை கடந்து ரமண ஆசிரமம் 28/9/25 சென்றோம். அங்குள்ள ரமண ஆசிரமத்தில் உள்ள பல முனிகளுடைய சிலைகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கு அமைதியாக அமர்ந்து இங்குள்ள சிலைகள் மற்றும் அவருடைய ரிஷிகள் பல ரிஷிமார்களுடைய சிலைகளை கண்டுகளித்து அப்படி ரமணி மகரிஷி உள்ள அவருடைய சமாதியை அடைந்தோம். அந்த சமாதியில் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்த பொழுது எமக்கு ரமண மகரிஷி காட்சி கொடுத்து அவரும் இதை போன்று திரிசூலத்தை காட்சியளித்தார். எனக்கு மனதளவில் இதை ஏன் நமக்கு உணர்த்துகிறேன் என்று கண்டபொழுது ரமண மகரிஷும் சிவனின் வழியை பின்பற்றி யோகி ராம் சரத்குமார் போன்ற சிவனின் அருளை பெற்று இந்த திருவண்ணாமலையில் முக்தியடைந்த ஒரு மகான் என்பதை உணர்த்தினார். அதை கடந்து இந்த ரமண மகரிஷி சமாதியிலிருந்து மேலே சென்றால் ரமணர் தங்கி வாழ்ந்த அந்த அறை இருக்கிறது. அங்கு ஒரு தியான மடம் உள்ளது. அங்கு அமர்ந்து அமைதியாக கண்களை மூடி பார்த்த பொழுது எனது மூன்றாவது கண் ரமண மகரிஷி அங்கு அன்பு காண்பிக்கிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவருடைய சமாதியில் திரிசூலத்தை காண்பித்து அது ரமண மகரிஷி இங்கே வரும்போது ஒரு முருகன் கையில் இருக்க அம்பை போன்று காண்பிக்கிறாரே என்று ஒரு மனநிலையுடன் அது என்னை உணர்த்துகிறது என்று அறியாமல் அப்படியே வெளியில் வந்த பொழுது அப்படியே மலைவலிக்கு செல்லும் பாதை இருந்தது. அந்த பாதையில் அப்படியே போகும்போது கந்தாசிரமம் செல்லும் வழி 1.4 கிலோமீட்டர் என்று எழுதியிருந்தார்கள். அப்படியே அந்த கந்தாசிரமத்தில் வழியில் உள்ள படியில் ஏறி சென்று ஒரு 10 நிமிடங்கள் அமர்ந்தோம். அமர்ந்து விட்டு அன்று கொஞ்சம் டயர்டாக இருந்தால் திரும்பி வந்து விட்டோம். அதைக்கடுத்து 29/9/25 அன்று அண்ணாமலையார் தரிசனத்தை அவருடைய கருவறையில் எமது குருபுரான் அருளால் பெற்று அழகாக தரிசனத்தை கருவறையில் அண்ணாமலை தரிசித்த பிறகு அன்று திரும்ப ரமண மகரிஷி ஆசிரமம் வழியாக யாம் இந்த ரமண மகரிஷி ஆசிரமத்தில் பாதை வழியாக கந்தாசிரமம் மற்றும் பல மலையில் அமைந்துள்ள கோயில்களை காணவும் என்று ஆவல் ஏற்பட அதனால் ரமண மகரிஷி வாழ்க்கை வரலாறை குறித்து ஆராய்ந்தோம். அப்பொழுது இங்கு ரமண மகரிஷி இந்த திருவண்ணாமலைக்கு செப்டம்பர் 1, 1890 முதலில் திருவண்ணாமலைக்கு வந்துள்ளார். அதன் பிறகு இங்குள்ள அண்ணாமலையார் கோயில் அவர் 18 மாதங்கள் தங்கி வழிபட்டுள்ளார். அப்போது அவர் இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் சில வாரங்கள் தங்கிறது. அதன் பிறகு அங்குள்ள பாதலிங்க உள்ள பகுதியில் மீத நாள் கழித்துள்ளார். அந்த 18 மாதங்கள் முடிந்த பிறகு அவர் குருமுருதன் என்ற கோயில், இது அண்ணாமலைக்குள்ளேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் மலைக்கு செல்லும் பாதையில் அமைந்துள்ளது. இங்கு 1897 முதல் தங்கி வாழ்ந்துள்ளார். அங்கு ஏறக்குறைய ஓராண்டு இருந்த பிறகு 1998 அவர் அங்கிருந்து அதன் அருகிலுள்ள மாமரத்து குகை மற்றும் பவளக்கன்று போன்ற ஆசிரமங்கள் சென்று அங்கு இருந்தார். இங்கு மாமரத்து கோயிலில் அன்னபூரணி கோயில் வாழ்ந்து அங்குள்ள குகையில் உள்ள சிவனையும் வணங்கி இருந்துள்ளார். இங்கு இவ்வாறு இருந்த பிறகு ஓராண்டுகள் சென்ற பிறகு அங்கிருந்து விருபக்ஷா குகைக்கு சென்று 17 ஆண்டுகள் தங்கியுள்ளார். இவ்வாறு விருபக்ஷா குகை செல்வதற்கு முன் குகை நமச்சிவார் கோயிலில் அவர் சிறிது காலம் தங்கியிருக்கிறார். இவ்வாறு ரமண மகரிஷி இந்த விருபக்ஷா கோயில் சில காலம் இருந்து அதுக்கப்புறம் குகை நமச்சிவார் கோயில் 18 சில காலம் தங்கி அதன் பிறகு விருபக்ஷா கோயில் 1899 முதல் 1915 வாழ்ந்துள்ளார். காலை வணக்கம். இந்த காணொளியில் யாம் திருவண்ணாமலை கண்ட
இந்த குகை நமச்சிவார் கோயில் மற்றும் கந்தாசிரம தரிசனங்கள் மற்றும் அதை செல்வதற்கான வழிகளை, அது செல்லும் வழியில் உள்ள கோயிலை பற்றி இந்த காணொலியில் காணலாம். இதற்காக நாம் முதல் பேய் கோபுரத்திலிருந்து ஆரம்பித்து அப்படி செல்லும் பொழுது இங்கு வழியில் மலையின் அடிவாரத்தில் தண்டாயுதபாணி ஆசிரமம் முதலில் வரவேற்கிறது. இந்த ஆசிரமம் 100 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்கிறார்கள். இந்த ஆசிரமத்தை கடந்து அப்படியே ஒரு 100 அடி மேலே சென்றால் வலது பக்கத்தில் சடைசுவாமி ஆசிரமம். இந்த சடைசுவாமி ஆசிரமத்தில் சென்று பார்த்தால் அங்கிருந்து அழகாக கோயிலின் தரிசனத்தை நாம் காண முடியும். அந்த ஆசிரமத்துக்கு இடது பாகத்தில் உங்களுக்கு அன்னபூரணி ஆசிரமம் உள்ளது. இந்த சடைசுவாமி ஆசிரமம் காண்கிறீர்கள். இதில் அன்னதானம் வழங்குகிறார்கள். இங்கு இந்த சடைசுவாமி சுவாமியார்கள் சுமார் 48 ஆண்டுகள் இங்குள்ள பாதாள குகையில், இங்கு தான் இந்த குகை இருக்குது, இந்த மண்டபத்துக்குள்ளார 48 ஆண்டுகள் தவம் புரிந்து இந்த கோயில் வாழ்ந்துள்ளார். அவர் நினைவாக இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. அதை அடுத்து இந்த அன்னபூரணி ஆசிரமம் பார்க்கிறீர்கள். இங்கு தான் ரமண மகரிஷி வந்து தங்கியுள்ளார். இங்கு மாமரத்து கீழடி என்று சொல்கிறார்கள். இங்கே மாமரமும் உள்ள இடமும் அதை பக்கத்தில் இந்த ஆசிரமம் இருக்கிறது. இதனுள்ள ஒரு குகை கோயிலில் லிங்கமும் உள்ளது. அந்த குகை கோயிலுக்கு தொடர்ந்து தான் செல்ல வேண்டும். அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதை கடந்து அப்படியே இதன் வெளியே வந்தால் 18 சித்தர்கள் அருளிய சித்தர் பீடம் ஒன்று உள்ளது. அந்த சித்தர் பீடத்திலிருந்து ஜஸ்ட் ஒரு 100 ஃபீட்டு மேலே சென்றால் அண்ணாமலை அம்மா தீர்த்தம் உள்ளது. இதை முளைப்பால் தீர்த்தம் என்று சொல்கிறார்கள். இந்த முளைப்பால் தீர்த்தம் அண்ணாமலை அம்மாளால் உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். இந்த தீர்த்தம் வெண்மை நிறத்தில் உள்ளது. இதன் சுவை மிகவும் நன்றாக உள்ளது. இது இயற்கையாக இந்த தீர்த்தம் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு வற்றாமல் நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நீரை ஆதாரமாக கொண்டுதான் இந்த அன்னபூரணி ஆசிரமம், சடைசாமி ஆசிரமம், இன்னும் பல கோயில் கீழே உள்ள கோயில்களெல்லாம் தண்ணீர் எடுத்து வாழ்கிறார்கள். இந்த ஆசிரமத்தை கடந்து மேலே சென்றால் இங்கு சிவநாராயண சுவாமி குடில் உள்ளது. இவர் மௌனகுரு என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த குடியில் ஒரு 17 ஆண்டுகள் தங்கி வாழ்ந்தார் என்றும், அவர் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் இங்கு ஒரு யானை இருந்ததாகவும், அந்த யானை இவர் இறந்த பிறகு அதுவும் இருந்ததால் இவர் நினைவாக அந்த யானையை தொடர்புபடுத்தி இந்த குடில் அமைத்துள்ளார்கள். இந்த குடிலில் திருமந்திரம் மற்றும் எண்ணற்ற நூல்களை வைத்து அங்கு அழகாக தியானம் செய்வதற்கு வழிவகுத்துள்ளார்கள். இங்கு நாம் தியானமும் செய்யலாம், புத்தகம் படிக்கலாம். அப்படி படித்துவிட்டு மேலே செல்லலாம். மேலே செல்லும்போது இங்கிருந்து ஒரு 300 அடி தூரத்தில் மேலே சொல்லும்போது ஸ்டிப்பான பாறையில் வழியாக செல்ல வேண்டும். ஸ்டெப்பில் சொல்லும்போது குகை நமச்சிவார் கோயில் வருகிறது. அதை பக்கத்திலேயே வந்து விருபாட்ச குகை இருக்கிறது. இது நீங்கள் காண்பது குகை நமச்சிவார் கோயில். இது உள்ளே வந்து குகை நமச்சிவார் இருந்ததாகவும் அவருடைய சமாதி வந்து இருப்பதாக ஐதீகமாக சொல்கிறார்கள். இங்கே உட்கார்ந்து நம்ம தவம் செய்யலாம். இதை அடுத்து மேலே சென்றால் கந்தாசிரமம் இங்கிருந்து ஒரு 300 அடி தூரத்தில் வருகிறது. ஸோ அதை செல்வதற்கான பாதையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படி பார்க்கும் பொழுது ரமண மகரிஷி எல்லாம் இவ்வாறு அந்த பேய் கோபுரத்தில் மேலே எவ்வாறு சென்றார், படிப்படியாக கீழே இந்த கோயில் செல்லும்போது ஒவ்வொரு கோயிலாக சென்று எவ்வாறு சென்றார் என்பதை காணலாம். இங்கு கடைசியில் கந்தாசிரமத்தில் அமர்கிறார். இந்த கந்தாசிரமத்தில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் தங்கியிருந்து இங்கு அவருடைய தாயாரோடு தங்கியிருந்த பொழுது அவருடைய தாயார் அவருக்கு உணவு சமைத்து வழங்கியுள்ளார். அவர் இறந்த பிறகும் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே தற்பொழுது உள்ள இந்த ரமண ஆசிரமத்திற்கு கீழே வந்து தங்கியுள்ளார். ஸோ இந்த தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இங்கிருந்து அப்படி நம் ரமணா ஆசிரமத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் ஆகிறது. அப்படி செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா அழகாக கோபுர தரிசனம் மேலே நாம் பார்க்கலாம். திருவண்ணாமலை கோயில் திருவண்ணாமலையில் முழுமையாக கிடைக்கிறது. அதை கண்டு தரிசித்து கொண்டு அப்படியே இந்த ஸ்கந்தாசிரமத்திலிருந்து ரமண மகரிஷி ஆசிரமம் செல்லும் வழிகள் மிகவும் அழகாக கற்கள் போடப்பட்ட ஒரு சாய்வான இதுவாக இலகுவாக நடக்கிறதுக்கு உள்ளது. நன்றாக கிளைமேட் உள்ளது, குளிர்வாக உள்ளது. நமக்கு வந்து வெயிலே தெரியவில்லை தற்போது நடந்த பொழுதும். இத்தகைய ஆசிரமத்தில் எவ்வாறு ரமண மகரிஷி வந்து தன்னுடைய வாழ்க்கை பணி தொடர்ந்து காணலாம். ரமண மகரிஷி செப்டம்பர் 1896 முதலில் திருவண்ணாமலைக்கு வருகிறார். அவர் இங்கு திருவண்ணாமலையர் கோயில் 18 மாதங்கள் தங்கியிருக்கார். அப்பொழுது முதலில் அவர் இங்கு உள்ள ஆயிரங்கால் மண்டபத்திலும் பின்பு அதன் பிறகு பாதலிங்க பகுதியிலும் தங்கி வாழ்ந்துள்ளார். அதன் பிறகு அவர் குருமுருதன் கோயிலை அடைந்து இங்கு 1897 முதல் 98 வரை தங்கியிருந்தார். அதன் பிறகு 1998 அவர் அங்கிருந்து அதன் அருகில் உள்ள மாமரத்து ஆசிரம கோயில் உள்ள அன்னபூரணி ஆசிரம கோயில் வாழ்ந்தார். அதன் பிறகு குகை நமச்சிவார் கோயில் வாழ்ந்துள்ளார். பிறகு 1899 முதல் விருபாட்சா கோயில் 17 வருடங்கள் வாழ்ந்துள்ளார். அதன் பிறகு 1915 ஸ்கந்தாசிரமம் சென்று அங்கு 7 ஆண்டுகள் வாழ்ந்து அதை முடித்தவுடன் அவர் தாய் இறந்த பிறகு கீழ்நோக்கி பயணித்து தற்போதைய ரமண மகரிஷி ஆசிரமத்தை அடைந்து சமாதி அடைந்தார். அங்குதான் தற்போது ரமண ஆசிரமம் அமைந்துள்ளது.